படிக்காமலே ஜெயிக்க முடியாதா? ஔவையின் வாக்கு இதுதானே உண்மை. என் எழுத்து இகழேல், என் எழுத்து இகழேல். ஏன் இந்த கணக்கும் தமிழும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இதெல்லாம் படிக்காமலேயே பெரிய ஆளாக முடியாதா? கவின் கடைக்குச் சென்று 40 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கினான். கடைக்காரர் அவனிடம் 20 ரூபாய் மட்டும் திருப்பிக் கொடுத்தார். கணக்கு தெரியாத கவின், சரி, இதுதான் சரியான மீதி பணம் என்று நினைத்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினான். திடீர்னு தப்பார்னு ஒரு சத்தம். பலகையில் இருந்த எச்சரிக்கையை கவனிக்காததால கவின் பள்ளத்துல விழுந்துட்டான். பணமும் போச்சு, மிட்டாயும் செதறிடுச்சு. அப்பதான் கவின் ஒன்னு புரிஞ்சுகிட்டான். கணக்கும் மொழியும் வெறும் பாடம் மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கையோட பாதுகாப்பு. இதத்தான் ஔவையார் அன்னைக்கே சொன்னாங்க, என் எழுத்து இகழேல். கல்விதான் உங்களை புத்திசாலியாக மாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தமிழ் நீதி கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கோல்டன் டைம்ஸ் இன்ஃபினிட்டி. மீண்டும் சந்திப்போம்.